பூ நடிகை நடத்தும் பஞ்சாயத்து நிகழ்ச்சிக்கு எதிர்பார்த்த வரவேற்பு இல்லையா? அவர் கணவர் குலம் மேற்பார்வை செய்யும் சீரியலுக்கு பட்ஜெட் தான் எகிர்தே தவிர டிஆர்பியில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லையா? இதனால சேனலுக்கும் பூ நடிகைக்கும் சில கருத்து முதல்கள் உருவாகி விரிசல் ஆரம்பிச்சிருக்கான். விரிசல் விரைவில் பிரிவாகலாம் என்கிறார்கள். ராகவா டைரக்ஷன்ல கடம்பன் படத்துல நடிச்சு வராரு ஆர்யா. கேத்ரின் தெரசா, சூப்பர் சுப்பராயன் உள்ளிட்ட பலர் நடிச்சுள்ள இப்படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வருது. யுவன் மியூசிக் ஸ்கோர் பண்ணியுள்ள இப்படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. தமிழகமெங்கும் இப்படத்தை ஆர்யாவின் தி ஷோ பீப்பிள் நிறுவனம் வெளியிட முடிவு செஞ்சிருக்க நிலையில படம் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் என தெரிய வந்திருக்கு. கேவி ஆனந்த் இயக்கத்துல விஜய் சேதுபதி, மடோனா செபஸ்டின், டி ராஜேந்தர் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் கவன். படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வரும் நிலையில தணிக்கை அதிகாரிகள் இப்படத்துக்கு யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இதனைக்கு அடுத்து படம் மார்ச் 31 ரிலீஸ் ஆகும்னு ஏஜிஎஸ் நிறுவனத்தின் அர்ச்சனா ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் மட்டுமன்றி உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்ற பாகுபலி படத்தோட 2ஆம் பாகம் தயாராகி வருதா. ஏப்ரல் 28, 2017 பாகுபலி தி கன்க்ளூஷன் வெளியாகும் என படக்குழு அறிவிச்சிருக்கு. இங்கிலாந்தில் இந்தியாவின் 70வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் வகையில பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் பல திரைப்படங்களை திரையிட உள்ளது. இதில் திரையிடப்படும் படங்கள்ல பாகுபலி செகண்ட் பார்ட்டும் இடம்பெற்றிருக்கு. இந்திய பிரதமர் மற்றும் இங்கிலாந்தின் ராணி 2ஆம் எலிசபெத் உள்ளிட்ட பல பிரபலங்கள் பாகுபலி 2ஆம் பாகத்தை இவ்விழாவில் காண உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. கபாலி படத்துக்கு பிறகு ரஜினி, ரஞ்சித் மீண்டும் இணையும் படத்துல வித்யா பாலன் கதாநாயகியாக இருக்கலாம் என எதிர்பார்ப்பு நிலவி வந்துட்டு இருக்கு. தற்போது ஆரம்ப கட்ட வேலைகள் துவக்கப்பட்டுள்ளது. ரீசெண்டா மும்பையில் ஒரு பிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு நடிகை வித்யா பாலன் வந்தார். அவரிடம் இது குறித்து கேட்டபோது இன்னும் சில நாட்களில் தெரியும் என்று மட்டும் பதில் கூறினார். ஒருவேளை வித்யா பாலன் இதில் நடித்தால் தமிழில் அவரது முதல் படமாக இதுதான் இருக்கும். சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல 3வது முறையாக அஜித் நடிக்கும் விவேகம் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் ஷாட் வேகமாக நடந்துட்டு வருது. படத்தை ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அஜித் அண்ட் டீம்ஸ். இந்நிலையில தலையின் விவேகம் படத்தோட ரிலீஸ் தேதியில தன்னோட வேலைக்காரன் பட ரிலீஸையும் முடிவு பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். ஆக தலையுடன் ரெடி ஆகிட்டாரு சிவகார்த்திகேயன் என்பது உறுதியாகிடுச்சு.